உலகில் உள்ள தொழிலாளர்களின் உரிமைகள் மதிக்கப்படவும், உழைப்பிற்கேற்ற ஊதியம் வழங்கப்படவும், வேலையின்றி இருப்போருக்கு நல்ல வேலை கிடைக்கும்படியாகவும் தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். மகிழ்ச்சி. நிறைய பேர் நன்றி அறிதலை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு விஷயம். எப்பொழுதும் 13ஆம் தேதி கூடுதலாக உங்களுடைய சிறப்பு வேண்டுதல்கள், குறிப்பாக அந்த தலைப்பெல்லாம் வைத்து கூட நீங்கள் சிறப்பு கருத்துக்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். மாதாவுக்கு அம்மாவுக்கு நன்றி சொல்வது ஒரு அழகான விஷயம். நிறைய பேர் திருப்பலி கருத்துக்கள் கொடுத்திருக்கிறீர்கள். ஆக உங்களுடைய கருத்துக்கள், உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் எல்லாரும் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் வர இயலாதவர்கள் அத்தனை பேருக்காகவும் ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஜாஸ்லின் திஷா 2ஆம் பிறந்த நாள், ரஃபேல் ஜான் 13வது ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
அன்னைக்கு நன்றியாக பாத்திமா தாய்க்கு ஒப்புக் கொடுக்குறேன். பால் ஜே செலஸ்கி, வின்சென்ட் பாபு குடும்பத்தில், எட்வர்ட் ரம்யா, தேவி எலிசபெத், ரேகன் தாமஸ் குடும்பத்தில், ஸ்டீஃபன் அமுதா, பேட்ரிக் சவுந்தரராஜன், சகாயம் மேரி, சிறில் ஆனந்த், பீட்டர் சுபானா, நிர்மல் ராஜ், லாவண்யா குடும்பத்தினர், ஜான்சி ராணி, டாரதி திரேசா, பிரான்சிஸ் திருக்குமார், மேரி, மேக்ஸ் ஷோபா, நிஷாந்த், லெஃபியா, சுரேஷ், ஷர்ஷித், ராஜலங்கோ, ஆசநாயகம், சுகேன் ஜோயலா, அருள் ஜூட், நந்தினி அவுரா, ஜெரால் ஆன் குடும்பத்தினர், ரெஜின் ஜூட், கிருபா குடும்பத்தினர், ரவிக்குமார், நான்சி அவர்கள் மற்றும் எலிசபெத், டிக்சன், ரூபி, காஸ்மஸ், அனிச்சா குடும்பத்தினர், ராபர்ட் குடும்பம் ஆகியோர் இறைவனுக்கு நன்றி எதிராக தேவத்தாயின் வழியாக பெற்ற நன்மைக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். தொடர்ந்து எம் ஆரோக்கிய ரிச்சர்ட் ராஜ் குடும்பத்தினர், எம் ஆரோக்கிய ஜோஸ்பின் ரீனா, அஜந்தா, எக்ஸ்பீரியத் பெர்னாண்டோ, குழந்தை சுவாமி ஆண்டனி, திவ்ய ஜொஹானா இறைவன் வழியாக அன்னையின் வழியாக பெற்ற நன்மைக்கு நன்றியராக நன்றிகளெல்லாம் ஏற்ற அம்மா நிறைவாக ஆசீர்வதிக்கவும். மேலும் சிறப்பு கருத்துக்களை தேவத்தாய் பாத்திமா தாயிடத்திலே நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கக்கூடிய கருத்துக்களை அன்னை நிறைவாக பரிந்துரைக்க நாம் வேண்டும். ஃபார் சக்ஸஸ் இந்த கோர்ட் கேஸ் ஆஃப் த தாமஸ் ஜோசப், ஃபார் த ஸ்பெஷல் இன்டென்ஷன் ஆஃப் எஸ் ஷீலா, ஃபார் கெட்டிங் ஓன் ஹவுஸ் ஜான்சன் அனிட்டா, ஸ்பெஷல் இன்டென்ஷன் ஷாரன் ஜேம்ஸ், சிறப்பு கருத்தாக லியாண்டர் மெல்வின் ஆண்ட்ரூ கார்வின் அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காக, ஃபார் மேரேஜ் செட்டில்மெண்ட்டுக்காக ராஜா அருள் செல்வம் அவர்களும் சிறப்பு கருத்துக்களாக நிறைவேற லேக்கா, லாவண்யா, லூது மேரி, அன்பு ஜோதி செல்வனுடைய சிறப்பு வேண்டுதலுக்காகவும், பமிலா பீட்டர் மரியல் லூட்ரின் அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காக, ஃபார் சக்ஸஸ் இன் பிஸ்னஸ் தொழில் வளர்ச்சிக்காக ஒப்புக் கொடுக்கக்கூடிய வெனிஸ் லியோ, சோஃபியா ஜெபா சிறப்பு கருத்துக்களுக்காகவும், அருள் ஜான்சி அவர்களுடைய தொழிலுடைய முன்னேற்றத்திற்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள். சிறப்பு கருத்துக்கள் அனைத்தையும் அன்னையின் பாதத்தில் வைப்போம். தொடர்ந்து அன்னையிடத்தில் நாம் ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது ஆண்மலை பாட்சிக்காக நீதி ஜெயசலன், கேத்ரின் ஜெயசலன், லூது மேரி கஸ்தூரி, Forgotten Souls of the Priest, Anthony Kaiser, Delphine Fernando, Edward Fernando, Charles Chaco, சிறிய புஷ்பம் மரியதாஸ், ஆலிஸ் மேரி தினகரன், ஜெயமேரி செல்வநாயகம், ஏத்யூசியஸ் ராயன், ஜெசியா பெர்னாண்டோ, கார்மல் பெர்னாண்டோ, ஜோசப் எஸ் அம்மாள், எட்விக் சாதா, அவுசப் 25வது ஆண்டு நினைவினால், மேலும் 25 குஞ்சலாட்சி, அன்னம்மாள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ், சோல் ஸ்ட்ரகிளிங் இன் பர்கட்ரி ஆகிய பல விஷயங்கள் ஒப்புக் கொடுத்து சுபிக்கிறார்கள். எல்லாருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் ஒப்புக் கொடுப்போம். பல கருத்துக்களையும் திருப்பலியில் நாம் வேண்டி திருப்பலி ஒப்புக் கொடுப்போம். எழுந்து நிற்போம். திருப்பலியை நாம் தொடங்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையை நம்புவோர் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. அன்னையை நம்புவோர் எப்பொழுதும் அருளும் ஆசிரியர் தேவத்தாயினுடைய அற்புதமான 13ஆம் நாள். இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்தி அன்னையின் ஆசிரியரையும் தொழில் முன்னேற்றத்திற்காக தொழிலில் ஈடுபடக்கூடிய அத்தனை பேரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க தொடர்ந்து இந்த திருப்பலியினுடைய சிறப்பு கருத்துக்களை வைத்து நாம் ஜெபிப்போம். கடவுளுக்கு உகந்த விதத்தில் இத்திருப்பலியை கையளிக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்க்கைக்கு இறைவன் ஆண்டவர் அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, என்றும் கன்னியான தூய மரியாவின் வணக்கத்துக்குரிய பரிந்துரையை எங்களுக்கு துணை புரியும்மை வேண்டுகின்றோ. ஆபத்துக்கள் அனைத்து நின்றும் அது எங்களை பாதுகாத்து உமது அமைதியில் நாங்கள் மகிழ்வரச் செய்வதாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பல் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 9 முதல் 20 முடிய. அந்நாட்களில் சீலோவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவனது தலைமையில் சவரக்கத்தியே படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அன்னா தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாக இருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அன்னா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கின்றேன். உம் அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்ப துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக்கொண்டிருந்தேன் என்று கூறினார். பிறகு ஏலி, மன நிறைவோடு செல், இஸ்ராயேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். அதற்கு அன்னா, உம் அடியால் உம் கண்முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியை சென்று உணவு அருந்தினார். இதன்பின் அவர் முகம் வாடியிருக்கவில்லை. அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டுவிட்டு திரும்பிச் சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர். எல்கானா தம் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மனிதரை சிதறடித்தார்.
தீயோர்க்கு வாழ்வு உண்டு என்றார், எல்லாமும் எல்லாம் சமமென்றார். உண்மையின் தேவனவர், உயிருள்ள தேவனவர், உண்மையின் தேவனவர், உயிருள்ள தேவனவர். எனக்கு நல்லவை புரிந்தாரே, உனக்கும் துணையாய் வருவாரே. ஆன்மாவின் ராகமிது, என் ஆன்மாவின் ராகமிது. பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார், பாவிக்கு மன்னிப்பு உண்டு என்றார். செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார், செல்லமாயே அரவணைத்தார். நீதியின் தேவனவர், நிலையான தெய்வமவர், நீதியின் தேவனவர், நிலையான தெய்வமவர். எனக்கு நல்லவை புரிந்தாரே, உனக்கும் துணையாய் வருவாரே. ஆன்மாவின் ராகமிது, என் ஆன்மாவின் ராகமிது. ஆண்டவர் செய்த அரும் செயலை ஆனந்தமாய் பாடும், ஆன்மாவின் ராகமிது, என் ஆன்மாவின் ராகமிது. Alleluia, 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 alleluia. கருணிறை மரியே நீ வாழ்க, ஆண்டவர் என்றும் உன்னுடனே. பெண்களுக்குள்ளே பேறு பெற்றார், என்றென்றும் நீ வாழ்கவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 21 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்பொழுது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீ ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத் இயேசுவே, மக்கிங்க என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தேன்? நீர் யார் என எனக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்போது அந்த தீய ஆவி மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறது.
இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஏது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இறை மக்களே, அன்பார்ந்த அன்னையினுடைய பிள்ளைகளே, பக்தர்களே, ரொம்ப அழகு, அவ்வளவு அழகு, பேரழகு. அன்னை நினைக்கின்ற போது, அன்னையை நாம் போற்றுகின்ற போது, மகிமைப்படுத்துகின்ற பொழுது, புகழ் பாடுகின்ற பொழுது, திருப்பலிக்கு வருகின்ற பொழுது, அதில் நமக்கென்று ஒரு அழகான அற்புதமான நாள். ஒவ்வொரு மாதம் 13ஆம் தேதி பங்கிலுள்ள குடும்பங்கள் நாம் தினசரி வருவது, அதிலும் சிறப்பாக ஒவ்வொரு 13ஆம் தேதியும் வெகு சிறப்பாக வருவது, நினைப்பது, சிந்திப்பது, செபிப்பது, தொடர்ந்து சிறப்பு கருத்துக்களுக்காக வேண்டுவது. காலையில் திருப்பலி முடிந்தவுடன் கொடியை ஏற்றி 1000 மணி ஜெபமாலைகளை பல்வேறு கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுத்து, சாயங்காலம் ஆண்டவன் சன்னிதானத்தில் அன்னையின் பாதத்தில் வந்து நிற்பதும் ஒப்பு கொடுப்பது எவ்வளவு அழகு. இந்த அழகுக்குள்ளாக 1000 அர்த்தங்கள், ஆற்றல்கள், சக்திகள், பலங்கள், ஞானங்கள் எல்லாம் அழகாக அடங்கியிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து அன்னையினுடைய அந்த ஆசீர்வாதத்தில் தான் நீங்களும் நானும் வளர அற்புதமாக அன்னை நம்மை அழைக்கிறார். அதுவும் வெகு சிறப்பாக எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப நான் சொல்லுவது அதுதான், ஒவ்வொரு 13ஆம் தேதியும் வாங்க. நான் சொல்கிற வார்த்தை இல்லை, இது மாதா சொன்ன வார்த்தை. ஏன்னா காட்சியின் பொழுது 1917ஆம் ஆண்டு அந்த காட்சி கொடுக்கப்பட்ட அந்த நாள் மே 13ஆம் தேதி அன்னை பயன்படுத்திய வார்த்தை. ஒவ்வொரு 13ஆம் தேதியும் வாங்க. திரும்ப திரும்ப அன்னை அப்பன்னா ஏதோ ஒரு விஷயம் அடங்கியிருக்கு, ஏதோ ஒன்று அன்னை சொல்லிக்கொண்டே இருக்கிறார், ஏதோ அன்னை நமக்கு ஒரு செய்தியை தந்து கொண்டே இருக்கிறார் இல்லையா. ஆகையால் சூழலானது அமைதியற்ற சூழல் இல்லையா. அப்போலாம் முதல் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த சமயம் ஐரோப்பியா அமைதியற்ற சூழல், ஆசிய கண்டமே அமைதியற்ற சூழல், போர், வன்முறை, மிகப்பெரிய அந்த சம்பவம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க தான் செய்கிறது. என்னதான் நாம் உழைத்தாலும் வந்தாலும் போனாலும் இருந்தாலும் மனசுக்குள்ளாக ஏதோ ஒரு விதமான பயங்களோ, கலக்கங்களோ, குழப்பங்களோ, கவலைகளோ, கஷ்டங்களோ, வலிகளோ, காயங்களோ, நிம்மதியில்லாத வாழ்க்கை சூழல் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆக அமைதியை நாம் தேடி ஆலயத்தில் வருவதே ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஓவியர் ஒருவர் இருந்தார். அமைதி என்றால் என்ன, அதை குறித்து ஒரு அழகான ஓவியம் வரைந்தார். என்ன அவர் வரைந்தார் என்றால், நிறைய மரங்கள் அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குள்ளாக இடி மின்னல் சத்தங்கள், நிறைய விலங்குகள், காட்டு விலங்குகள், புலி, சிங்கம் போன்ற அந்த சத்தங்கள், அடர்ந்த இருட்டு, கும்மி இருட்டு நேரம். அங்கே ஒரு மரம், வளர்ந்தோங்கிய மரம், அந்த மரத்தில் ஒரு பொந்து, அந்த பொந்துக்குள்ளாக ஒரு தாய்ப்பறவை, அந்த தாய்ப்பறவை இறக்கைக்குள்ளாக செய்பறவை தூங்கி கொண்டு இருக்கிறது. இதை காட்சியாக வரைந்து விட்டு கீழே எழுதுகிறார், இங்கே அமைதி தவழ்கிறது. அழகான ஓவியம். ஆக அந்த தாய் பறவையினுடைய இறக்கையின் கீழ் அந்த செய்பறவையினுடைய தூக்கம் நிம்மதியாக, அமைதியாக. ஆக நாம் எல்லோரும் செய்பறவை போல நம்ம எல்லாரும் வந்து தாய் பறவையாக அந்த தாயினுடைய, அன்னையாம் தேவத்தாயினுடைய அந்த இறக்கைகளின் கீழ் நாம் நிம்மதியை தேடிதான் இந்த இடத்தில் வருகின்றோம். ஒருவர் மண்டியிட்டு ஜெபித்தார், மாதாவுக்கு முன்பாக ஜெபித்தார். அம்மா தாயே, நீ எனக்கு தாயாக இருக்க மாட்டேயா, எனக்கு நீ தாயாக இருக்க மாட்டேன்னு அவர் ஜெபிக்கிறார். உடனே ஒரு குரல், நீ எனக்கு பிள்ளையாக இருக்க மாட்டேயா அப்படின்னு அம்மா கேட்பது போல. ஆக எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அன்னை மரியாள் நமக்கு தாயாக எப்போதும் இருக்கார். நாம் பிள்ளையாக இருக்கிறோமா என்ற கேள்வியை தான் நாம் எப்போதும் எழுப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் இந்த ஒவ்வொரு 13ஆம் தேதி ஒவ்வொரு காட்சி உங்களுக்கு சொல்கிறேன், திரும்ப நீங்கள் இந்த வீடியோவில் கூட நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த காட்சிகளை நினைவில் படுத்திக் கொள்ளுங்கள். நடந்த காட்சி மொத்தம் 6 காட்சி இல்லையா. காட்சி எப்போ தொடங்கியது, எப்பொழுது தொடங்கியது? முதல் காட்சி எப்பொழுது தொடங்கியது? மே 13. மே 13ஆம் தேதி 3 சிறுவர்களுக்கான the first apparition was taking place in the year 1917. போர்ச்சுகல் என்பது ஒரு சின்ன ஊர். போர்ச்சுகல் என்பது ஒரு நாடு. அது பாத்திமா என்ற ஒரு சின்ன நகரில் முதல் காட்சி மே மாதம் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. 3 சிறார்களை அன்னை சந்திக்கிறார். இது ஃபர்ஸ்ட் காட்சி, ஃபர்ஸ்ட் அப்பேரிஷன். ஒரு மிகப்பெரிய வெண் உருவத்தில் வெளேர் என்று பள்ளீர் என்று அன்னையுடைய காட்சி. 2வது காட்சி அடுத்து என்ன மாதம்? ஜூன் மாதம் இல்லையா. ஜூன் மாதம்
புனித அந்தோனியாருடைய திருவிழா இல்லையா, 13ஆம் தேதி அன்றைக்கு காட்சி. அன்றைக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஜபமும் இன்றைக்கு ஜபமாலைகள் நாம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். அன்றைக்கு அந்த 3 சிறுவர்களுக்கும் 2வது காட்சியின் பொழுது சொல்லப்பட்ட ஜபத்தை தான் ஜபமாலையில் ஒவ்வொரு 10 மணி முடிகின்றவன் சொல்லுகிறோம். என்ன ஜபம் அது? ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். குறிப்பாக யாராருக்கு உதவி தேவைகளோ அவர்களெல்லாம் மோட்சத்தில் போய் சேர்த்தோம். இது யார் சொல்லிக் கொடுத்த ஜபம்? மாதா சொல்லிக் கொடுத்த ஜபம். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா, நாம் வைத்துக் கொள்ளுங்கள். அதை தான் நாம் ஒவ்வொரு 10 மணி முடிவில் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். ஆக 2வது காட்சி இதுதான். 2வது காட்சியில் அன்னை பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட செய்தி. அப்போ 3வது காட்சி இல்லையா, மே மாதம், ஜூலை மாதம் இல்லையா. ஜூலை மாதம் என்னவென்றால் போர் உச்சத்திற்கு 1917 இல்லையா, முதல் உலகப் போர் நடக்கின்ற பொழுது அன்னை சொன்ன செய்தி இதுதான்: அமைதிக்காக ஜெபியுங்கள், அமைதிக்காக, லெட்ஸ் ப்ரே ஃபார் த பீஸ் என்று 3வது காட்சியில் 3வது முறையாக காட்சி கொடுக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்ட செய்தி, லெட்ஸ் ப்ரே ஃபார் த பீஸ். இன்றைக்கும் அமைதிக்காக நாம் ஜெபிக்க. நம்ம குடும்பத்தில் அமைதி, இல்லத்தில் அமைதி இல்லையா, நம்முடைய தமிழகத்தில் அமைதி. இன்றைக்கி பாருங்கள், பொங்கல் விடுமுறைக்கு எங்கெங்கோ போகிறாங்க, பரபரப்பு, பதற்றம், அப்படியே நெரிசலோடு, கூட்ட நெரிசலோடு அப்படியே அலைப்பாய்ந்து ஆகிய மனசுக்குள்ளாக அமைதி. 3வது காட்சி அமைதிக்காக ஜெபிப்பது இல்லையா, ஜூலை மாதம். அடுத்த ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி காட்சியானது அன்னை சொன்ன செய்தி என்னவென்றால், தொடர்ந்து ஜெபமாலை சொல்லுங்கள், போர் முடிவுக்கு வர வேண்டும் என்பது. தொடர்ந்து ஜெபம், let's all pray continuously unceasingly of the holy rosary. ஆகையால ஜெபமாலையை தொடர்ந்து சொல்லுங்கள். குடும்ப வாழ்க்கையில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. the family prays together that the family stays together என்று ஆங்கிலத்தில் சொல்வாங்க. கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் கோடி நன்மை பெறும். ஆகையால ஒரு குடும்பம் அழகாக மாறுவது ஜெபமாலை பக்தி. ஆகவே ஜெபமாலை சொல்ல இது இது எப்போது? ஆகஸ்ட். பிறகு செப்டம்பர் காட்சியில் சொல்லப்பட்ட செய்தி என்னவென்றால், ஒரு முன்னறிவிப்பை அம்மா கொடுக்குறாங்க. என்னவென்றால், அடுத்த காட்சியில் நீங்கள் நிறைய புதுமைகளை காண்பீர்கள், பார்ப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. செப்டம்பர் 13ஆம் தேதி அடைய காட்சி. ஆக எல்லாரும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ என்ன நடந்தது? அப்போ அடுத்த காட்சி எப்போ? 6வது காட்சி எப்போ? அக்டோபர் மாதம் நடந்த காட்சியில் நிறைய புதுமைகள் நடைபெற்றன. பார்வை பெற்ற நடக்க முடியாது நடந்தனர். ஆக நிறைய miracles was taking place in the apparition of the அக்டோபர் 13. பாருங்க, ஒன்னொன்று சீக்வன்ஸாக அன்னையினுடைய செய்தி. ஆகவே அப்போ என்ன நடந்தாங்கன்னா, அக்டோபர் 13ஆம் தேதி நிறைய பேர் மனம் உருகி அழுது கண்ணீர் விட்டு நடந்து அன்னையை நோக்கி சென்றார்கள். அன்னையின் இதயம் மகிழ்ந்தது. ஆக நம்முடைய பங்கானது பாத்திமா தாய் என்றால் அன்னை சொல்லுகின்ற செய்தி இதுதான்: அமைதிக்காக ஜெபியுங்கள், தொடர்ந்து ஜெபமாலை ஜெபியுங்கள், உள்ளத்தில் அமைதியும் குடும்பத்தில் அமைதியும். ஆக இன்னைக்கு பாருங்க, ஒரு அழகான ஒரு தாயினுடைய கண்ணீர். யார் அந்த தாய்? முதல் வாசகம் யாரை பற்றி? அண்ணாவை பற்றி இல்லையா. அந்த தாயுடைய கண்ணீர், அழுகை, ஒரு பெண்ணினுடைய கண்ணீரை கடவுள் கேட்கிறார் இல்லையா. அந்த ஜெபிக்கிறார். என்ன ஜெபம்? குழந்தை ஆசீர்வாதத்துக்காக அந்த அம்மா ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. கடவுள் செவிசாய்க்கிறார். ஹவு சோ பியூட்டி இல்லையா. ஆகல கடவுள் நிச்சயமாக நம்முடைய கண்ணீரையும் கவலையும் துடைப்பார். முதல் வாசகம் அவ்வளவு அழகாக அந்த பெண்ணினுடைய நம்பிக்கை அங்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். பார்த்தீங்களா, அவ்வளோ இது பார்த்தீங்களா. ஆக நிச்சயமாக அன்னையை நம்புவோர் ஒரு நாளும் கைவிட. இந்த வார்த்தை யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னவை நம்பிய அத்தனையும் நீர் பேறு பெற்றவர். யார் சொன்ன வார்த்தை இது? ஆண்டவர் சொன்னவை நம்பிய நீர் அத்தனையிலும் பேறு பெற்ற. யார் சொன்ன வார்த்தை இது? எலிசபெத் அம்மா சொன்ன வார்த்தை. பார்த்தீங்களா. அப்போது நம்பிக்கை என்பது என்னவென்றால், முழுமையாக கடவுளை நம்புவது. டோட்டல் ட்ரஸ்ட் இன் ஜீசஸ் இல்லையா. டோட்டல் ட்ரஸ்ட் இன் ஜீசஸ். நம்பிக்கை என்பது 3 வகையாக பார்க்கலாம். அல்லது அதிசயங்கள், அற்புதங்கள், புதுமைகள் ஒரு 3 வகை நம்பிக்கையின் அடிப்படையில் நிகழலாம். ஒன்று, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. அது என்னுடைய நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கை. த பர்சனல் ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ் இல்லையா. ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. பாருங்க, அந்த அண்ணா என்ற அந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட நம்பிக்கை தான் அங்கு குழந்தை ஆசீர்வாதமாக கடவுள் வழங்குகிறார். பெரும்பாடுள்ள அந்த பெண் 12 ஆண்டுகள், அந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட நம்பிக்கை தான் அங்கு குணமாக ஆசீர்வாதமாக மாறுகிறது. அப்போது பர்சனல் ஃபெய்த் ஆன் ஜீசஸ், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தனிப்பட்ட கடவுள் மேல் வைக்கிற நம்பிக்கை. 2வது, சூழ்ந்திருப்பவருடைய நம்பிக்கை.
அதாவது எல்லாரும் சூழ்ந்து, இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், 38 ஆண்டுகள் அந்த படுத்த படுக்கையாக இருந்த தூக்கிட்டு வருவாங்க. அங்கே அந்த 38 ஆண்டு உள்ள அவன் படுத்த படுக்கையாக இருக்கின்ற போது அவன் குணம் பெற்றது யாரால? அந்த நோயாளி அல்ல, தூக்கிட்டு வந்த அந்த ஒரு சில பேரினுடைய விசுவாச நம்பிக்கை தான். ஆக சூழ்ந்து இருந்த அந்த ஒரு சிலர், அதில் அன்புகளை கோவில் என்பது அதுதான். நம்ம எல்லாரும் இங்கே வரணும், எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஜெபங்கள் நம்பிக்கையாக எழுகின்ற பொழுது அது ஆசீர்வாதம். அதனால தான் குடும்பங்களில் செவியுங்கள். குடும்பங்களில் கணவன், மனைவி, தந்தை, தாய் எல்லோரும் சூழ்ந்து இருப்பவர்கள். ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு தந்தை, ஒரு தாய், ஒரு பிள்ளைங்க பங்கு எல்லாரும் சூழ்ந்து ஆண்டவரிடம், உதாரணத்துக்கு தொழில் வளர்ச்சிக்காக, தொழில் முன்னேற்றத்திற்காக நாம் ஜெபிக்கிறவர் கடவுள் செவிசாய்க்கிறார், நம்முடைய தொழிலை ஆசீர்வதிக்கிறார், வேண்டுதல்களை சூழ்ந்து இருப்பவர்களுடைய நம்பிக்கை. மூன்றாவது என்னவென்றால் கடவுள் அவருடைய தனிப்பட்ட கரிசனை. அதை இந்த நாளுடைய நற்செய்தி பாருங்க, தீ ஆவி பிடித்தறிந்த ஆண்டவர் இயேசு அவராகவே சென்று அவனை குணப்படுத்துகிற புது வாழ்க்கை தருகிறார். நயின் பட்டணத்து விதவையினுடைய மகனை ஆண்டவர் இயேசுவாகவே சென்று, அங்கே அந்த அம்மா கேட்கல, விதவை கேட்கல, ஆனால் இவராகவே சென்று குணப்படுத்த. கடவுளுடைய தனிப்பட்ட கரிசனை 3 விதங்களில் ஆண்டவருடைய வலிமை, வல்லமை, ஆசை, புதுமை, அதிசயம், ஆச்சரியம். ஒன்று ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட நம்பிக்கை, இரண்டாவது சூழ்ந்திருப்போர் நம்பிக்கை, மூன்றாவது ஆண்டவருடைய தனிப்பட்ட கரிசனாக. இப்படியாக அன்னையின் மேல் நம்பிக்கையுடைய, ஆண்டவர் மேல் நம்பிக்கையுடைய மனிதர்களாக, மக்களாக வாழ பாத்திமா தாய் ஒவ்வொரு 13ஆம் தேதியும் நம்மை அழைக்கிறாள். இந்த அழைப்பில் பிரமாணிக்கமும் நம்பிக்கையுடைய மனிதர்களாக, மக்களாக வாழ்வோம். நம்முடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் கடவுள் அன்னையின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே எம் இறைவா, எமது திரு அவையை வழிநடத்தி கொண்டிருக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் ஆகிய அனைவரையும் உம் பாதம் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் எந்நாளும் தூய ஆவியாரின் வரங்களை பெற்றவர்களாக வாழ தேவையான உள்ள உடல் நலத்தை அளித்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாறு எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் அரசரே எம் இறைவா, எமது நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் சுயநலம் பாராமல் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை உணர்ந்தவர்களாகவும், நாட்டு மக்களின் தேவைகளை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாகவும் வாழ அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் அளித்திட வேண்டுமாறு எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் அதிபதியே எம் இறைவா, இந்த ஆண்டு பொது தேர்வை எழுத உள்ள எம் பங்கு மாணவர்களை உம் பாதம் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் ஞாபக சக்தியையும் நல்ல உடல் நலத்தையும் அளித்து அவர்கள் தேர்வுக்கு தயாராக உதவிடுமாறு எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நேர்மையின் உறைவிடமே எம் இறைவா, எம் பங்கில் தொழில் முனைவோர் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் நேர்மையோடும் உண்மையுடனும் நல்ல உடல் நலத்துடனும் வாழவும் உழைக்கவும் தேவையான வரங்களை அளித்திட வேண்டுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை ஒப்புக் கொடுப்போம். அன்னையினுடைய அற்புதமான செய்தி, ஒவ்வொரு மாதம் 13ஆம் தேதி வாங்க என்று அன்றைக்கு சொன்னதை தான் இன்றைக்கும் சொல்லிக்கொண்டு, உலக அமைதிக்காக, குடும்பங்களில் அமைதிக்காக, தனிப்பட்ட அமைதிக்காக, யாரெல்லாம் இந்த ஆலயத்தை தேடி, அன்னையை தேடி, அன்னையை நாடி வரக்கூடிய அத்தனை பேருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அமைதி தவழ்ந்திட தாயினுடைய அற்புதமான பொற்பாதத்தில் செய்களாக நல்ல அற்புதமான பிள்ளைகளாக, குடும்பங்களாக வாழ, அதுவும் வெகு சிறப்பாக. இன்றைய நாளுடைய சிறப்பு கருத்துக்கள்: தொழில் 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 வளர்ச்சிக்காக, தொழிலில் ஈடுபடுவோர், தொழில் செய்வோர், தொழில் முனைவோர், தொழிலை நம்பி வாழ்வோர், பல்வேறு இடங்களில் தங்களுடைய உழைப்பை கொடுத்து கொண்டு இருப்போர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அம்மா
அற்புதமான ஆசீர்வாதத்தை சன்மானத்தை வழங்க நம்பிக்கையோடு வருகை தந்து இந்த திருப்பலியின் கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து நன்றியறிகளை ஒப்புக் கொடுக்கக்கூடிய அனைவருடைய உள்ளங்களிலும் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகள் அம்மா தாயே, ஆரோக்கியதாயே, அருள் நிறைந்த தாயே, பாத்திமா தாயே எங்களுக்காக பரிந்துரைத்து பெற்றுத்தரும்படியாக உம்மை நாங்கள் அன்போடு வேண்டுகின்றோம். ஆமென். காணிக்கைப்பார். வாழ்வளிக்கும் அப்பமாக அன்புமிக்க சகோதர சகோதரி, நம்ம எல்லோரும் இணைந்து ஆண்டவன் சன்னிதானத்தில் அன்னையினுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக படிச்சவே உங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, மன நிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பலி பொருட்களாக எங்களை அர்ப்பணிக்க வரும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளுடைய விழா நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியானவர் நிழட்ட அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாகி தமது கன்னிமையின் மாற்றில் நிலைத்திருந்து நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தாராகவே. ஆண்டவர் வானக தூதர்களோடும் புனிதர்களின் பெருந்திரளோடு நாங்கள் சேர்ந்து
எங்கள் வாழ்வில் செய்ய போகின்ற எல்லா நன்மைகளுக்கெல்லாம் நன்றியை செலுத்தி புகழ்ந்தேற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: இல்லத்தில் அமைதியும் நம்முடைய தொழிலெல்லாம் வலுப்பெற வளர்ச்சி பெற 13ஆம் நாள் இந்த அன்னையினுடைய அற்புதமான ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம். அன்னை நம்ம எல்லாரையும் பார்த்து வாங்க என்ற அழைப்பு, அந்த அழைப்பின் ஆசீர்வாதத்தை உண்மையாகவே நம்முடைய கண்ணீருக்கும் கவலைக்கும் நம்முடைய வேண்டுதலுக்கும் கடவுள் செவி சாய்க்கின்ற ஆண்டவரிடத்தில் அன்னையின் பரிந்துரையால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முயற்சி எடுப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழுதை காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மார்வனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை விட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்க நடிகூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்ட எனவே மக்க நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அத்திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக எங்கள் தாய் திரு அவையை வழிநடத்தி வரக்கூடிய திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் அன்புடன் நினைவு கூறுதலும் சிறப்பாக பல நன்றிகளையும் பல சிறப்பு வேண்டுதல்களை சுமந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை நம்பிக்கையாளர்கள், திருப்பலியில் கலந்து கொள்பவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள், அத்தனை மக்களையும் பங்கு மக்களெல்லாம் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. பிறந்த நாள், திருமண நாளெல்லாம் இந்த நாட்களில் கொண்டாடக்கூடிய அத்தனை பேரையும் ஆசீர்வதித்தருளும். மேலும் ஆண்மலை பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆன்மாக்கள் மேலும் நித்தியலை பாற்றிய பொழிபடியாக வேண்டுகின்றோம். உயிர்த்தழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. சாதாரண பெண்ணினுடைய நம்பிக்கையை கடவுள் ஆசீர்வதிக்க அண்ணா குழந்தை பாக்கியத்தை சாமுவேல் கொடுக்கிறார். ஆகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பட்டது போல அந்த பெண்ணினுடைய கண்ணீர், அந்த பெண்ணுடைய நம்பிக்கை, அந்த பெண்ணினுடைய அற்புதமான வேண்டுதலை இறைவன் ஆசீர்வாதம். அதுபோல கடவுள் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை அருளாய் ஆசீர்வாதமாக மாற ஆண்டவரை போற்றி புகழ்ந்தேத்தி நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தது. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உடைய திரு அவையை நம்பிக்கை கண்ணோக்கி எங்கள் உள்ளத்தில் அமைதி, எங்கள் இல்லத்தில் அமைதியும் மன ஒற்றுமையும் அளித்தவர் திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்புவோருக்கெல்லாம் நலமும், தேடுவோருக்கெல்லாம் வளமும், தஞ்சம் என்று இருப்பவருக்கெல்லாம் சக்தியுமாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் இவர் புது வாழ்வையும் புதிய ஆற்றலையும் நம்முடைய வேண்டுதலெல்லாம் ஆசீர்வதித்து என்னாலும் வழி நடத்தக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம்ம ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு முறை அன்னையினுடைய சிறப்பான நாளில் நாம் பங்கெடுப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அந்த ஒரு 6 காட்சி நான் சொன்னதே, 6 காட்சி யார் சொல்லுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். 6 காட்சி வரிசையாக சொல்லுங்க பார்ப்போம். சொன்னீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய் பரிசு. கரெக்டாக யார் சொல்லுவாங்கன்றது, யார் சொல்லுவாங்க? நீங்கள் நல்லா சொல்கிறீங்க, உங்களுக்கு தானே சொன்னார். சொல்லுவாங்க பார்ப்போம், யார் சொல்லுவா? எஸ், வெரி குட் ஜோதி, வெரி குட் ஜோதி. ட்ரை பண்ணுங்கள், தப்பாக சொன்னோட பரவாயில்ல. மைக்கில் அப்படி வாங்க, மைக் யூஸ் பண்ணுறீங்களா? பயப்படுவீங்க, சில பேர்லாம் முன்னாடி வர்றதுக்கு பயப்படுவீங்க. மைக்கில் யூஸ் பண்ணுங்க பார்ப்போம். அந்த 6 காட்சி நமக்கு தெரிந்து கொள்வது நல்லது. எல்லாரும் இருக்கும்போது வேறு ஒரு நாளில் கூட நாம் சொல்லலாம். வெரி குட், ஞாபகம் வைத்துக் கொள்வோம். ஸோ முதல் காட்சி எப்போ? எஸ், மைக் ஆன் பண்ணுங்க. மே 13. யா, மே 13 ஃபஸ்ட்டு காட்சி. அப்போது என்ன நடந்தது? காட்சி மட்டும்தான் நடந்தது. ஓகே. செகண்டு, அடுத்து என்னது? ஜூன் 13. ஜூன் 13. அடுத்து என்ன காட்சி? ஜூலை 13. அது ஓகே, அது சொல்லிடுவாங்க. அது என்ன காட்சி, அது என்னன்னு சொல்லணுமே. ட்ரை பண்ணுங்க. ஜெபமாலை சொல்லியிருந்தேன். இல்லை. செகண்ட் காட்சி என்னவா இருக்கும் ஜோதி? வெரி குட், ட்ரை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி. ட்ரை பண்ணுறது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. ஸோ வெரி குட். மந்த் ஞாபகத்தில் மந்த் வாய்ஸ் அது சொல்லிடுவாங்க. அது ஈஸியாக அது சொல்கிறது, அந்த காட்சி. வெரி குட். எனிவே, ஜோதிக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து அது உற்சாகத்தோடு நாம் அனுப்புவோம். வேறு யார் ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம். அந்த 6 காட்சியை கரெக்டாக யார் சொல்லுவா? கரெக்டாக சொல்லணும். வெரி குட். நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க, வாங்க. 6 சொல்லணும், 4 இல்லை, 6 சொல்லணும். யார் சொல்லுவா? பார்த்தீங்களா? அப்போ 6 யாரும் சொல்ல மாட்டீங்களா? ஓகே. அப்போ இந்த 200 ரூபா யாருக்கு? நான் வேறு இது வேறு 5 200 ரூபா வேறு எடுத்துகிட்டு வர சொன்னேன். எஸ், சேவியரப்பா ட்ரை பண்ணுங்கள். நமக்கு நேரம் இருக்குது. எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. யாராவது 5 பேர் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா இதில் நீங்கள் ஜெபமாலை வாங்கிக்கலாம். சின்ன ஒரு பக்தி பொருட்கள் வாங்க ட்ரை பண்ணுங்கள், முயற்சிடுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஹெல்ப் பண்ணால் எனக்கு 50 ரூபா கொடுத்துடணும். சேவியரப்பா ட்ரை பண்ணுங்கள். முதல் காட்சி கேட்டிருக்காரு. முதல் காட்சி மே மாதம் 13ஆம் நாள். எஸ், அன்று மாதா காட்சி கொடுத்த நாள். வெரி குட், கரெக்டாக சொல்கிறார். முதல் காட்சி கொடுத்த நாள். எஸ். செகண்ட், 2வது காட்சியில் மாதா, ஓ என் இயேசுவே, வெரி குட், பியூட்டிஃபுல், கரெக்டாக. நரக நெருப்பிலிருந்து மீட்டர்களும் எல்லோரையும் விண்ணக பாதையில் நடத்தியார்களும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் என்ற ஜெபத்தை மாதா தான் சொல்லி கொடுத்தாங்க. வெரி குட். அது 2வது காட்சியில். 3வது காட்சியிலே உலக சமாதானத்துக்காக போர்கள் அமெரிக்கா. அது என்னைக்கு? அது எப்போ? அது மே, ஜூன், ஜூலை. வெரி குட். ஜூலை 13ஆம் தேதி. வெரி குட். ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஜெபமாலை. வெரி குட். தொடர்ந்து ஜெபமாலை குடும்பத்தோடு எல்லோருமே அமெரிக்கா சேர்ந்து ஜெபமாலையை ஜெபிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொன்னாங்க. வெரி குட். அடுத்து செப்டம்பர் மாதம் 13ஆம் நாள் வந்து அன்றைக்கு சொன்னாங்க. அக்டோபர் மாதம் உங்களுக்கு நிறைய காட்சிகள். கரெக்ட். அக்டோபர் மாதம் புதுமைகள் செய்ய போறாங்க. அக்டோபர் 13ஆம் தேதி என்ன நடந்தது? அக்டோபர் மாதம் தான் மாதா காட்சி. அந்த புதுமைகள் என்ன நடந்தது? புதுமை வந்து அது நிறைய இருக்குது. அதில் பார்வையற்றோ நடக்காதோ அதில். வெரி குட். ஸோ பெருத்த ஒரு கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்கள். வெரி குட், சூப்பர். ஸோ ஒரு ஏதாவது நீங்கள் சின்ன பக்தி பொருள் வாங்கிக்கலாம். கவனிக்கப்பா, பெரியவங்க பாரு, நான் கவனிக்கிறாங்க. வெரி குட். வேறு யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? கரெக்டாக சொல்லணும். ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, ட்ரை பண்ணுங்கள், முயற்சி எடுங்க. வேறு யாராவது லாஸ்ட் ஒருவர், ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு கொள்வது நல்லது. வேறு யாராவது? முதல் காட்சி மே 13ஆம் தேதி. மே 13 என்ன நடந்தது? காட்சி கொடுத்தாங்க. வெரி குட். ஜூன் மாதம் 13ஆம் தேதி வந்துட்டு ஜெபமாலை 10 மணி சொன்ன பிறகு ஒரு
ஜெபம் சொல்லி கொடுத்தாங்க. ONS ஓஎன்ஏசுவே என் பாவங்களை மன்னித்தரணும்னு. ஓகே. அப்புறமா வந்துட்டு ஜூலை மாதம் வந்து ஜூலை 13 ஜூலை 13ஆம் தேதி வந்து உலக அமைதிக்காக போர் அமைதி கொண்டு வர ஜெபிப்பது. வெரி குட். 4வது மாதம் வந்துட்டு ஜெபமாலையை தொடர்ந்து ஜெபமாலை சொல்றது. இப்போ பாருங்க எல்லாருடைய மனசுலையும் போய் சேருது. 5வது மாதம் என்ன மாதம்? செப்டம்பர் 13ஆம் தேதி. ஓகே. செப்டம்பர் 13 என்ன சொன்னாங்க? புதுமைகள் செப்டம்பர் புதுமை நிறைய நடக்கும். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வந்து நிறைய புதுமைகள் நடக்கும், நிறைய பேர் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. அடுத்து அக்டோபர் 13 பல புதுமைகள் நடந்தது. பார்வையற்றோர், ஊனமுற்றோர் எல்லாரும். ஸோ நல்ல ஒரு கரவலை எழுப்பி ஒரு வாழ்த்துக்கள். கடைசியாக உங்களோட முடிப்போம் வாங்க. வெரி குட். கடைசி அதோட லாஸ்ட் ஒருவர் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேகமாக சொல்லணும், ஏன்னா நீங்கள் இதுவரைக்கும் நிறைய கேட்டுருப்பீங்க. மே 13 ஃபஸ்ட்டு மாதா காட்சி கொடுத்தது. ஜூன் 13 ஜூன் 13 ONSவே சொல்லி கொடுத்தது. ONSவே. ஜூலை 13 போரில் அமைதி ஏற்படணுங்கிறதுக்காக. ஆகஸ்ட் 13 அடுத்து வந்து ஜெபமாலை தொடர்ந்து ஜெபிக்கணும், உலகத்தில் அமைதி ஏற்படணுங்கிறதுக்காக சொன்னாங்க. செப்டம்பர் 13 அக்டோபர் 13 வரும்போது நிறைய புதுமைகள் நடக்கும்னாங்க. அதே மாதிரி இந்த இங்கே உள்ளது சூரியன் இது பண்ணது அக்டோபர் 13 சூரியன் அந்த உத்திரிஸ்தலம் காமிச்சது அதெல்லாம் வந்து அக்டோபர் 13. வெரி குட். ஒரு வாழ்த்துக்கள், மிகுந்த மகிழ்ச்சி. முயற்சி எடுத்து சொல்வதே ஒரு மகிழ்ச்சி தான், சரிங்களா? ஸோ வாழ்த்துக்கள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் நம்முடைய பங்கு மக்கள் தெரிந்து கொள்வது நல்லது. சாட்சி சொல்ல விரும்புகிறீங்களா? யாராவது சாட்சி சொல்ல, சில சாட்சிகள் சொல்ல விரும்புகிறவங்க சுருக்கமாக சொல்லணும். ரொம்ப நேரம் இழுத்துன்னு இருக்கக்கூடாது. சுருக்கமாக என்ன நடந்ததுன்னு சொல்லணும். 2 வேறு யார் சாட்சி சொல்ல விரும்புகிறது? மரியே வாழ்க. லாஸ்ட் 7 மந்த்ஸாக எனக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குது. டஸ்ட் அலர்ஜி, ஃபுட் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி 3மே இருந்தது. பாடி ஃபுல்லாக ஸ்வெல் ஆயிரும். 2 டைம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைஃப் சேவிங் த்ரெட்னிங் ஆயிடுச்சு. அதனால ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போட்டால் தான் உயிர் காப்பாற்றுவோம், அது மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் மாதாட்ட பரிந்துரை வச்சுருந்தேன். மாதாவோட பரிந்துரையோட இப்போ கம்ப்ளீட்டாக அவங்களுடைய உடல்நல குறைபாடு சிறப்பாக 7 மாதம் கஷ்டப்பட்டாங்க. மாதா குணப்படுத்துகிறாங்க. மரியே வாழ்க. மரியே எல்லாம் ஒரு சத்தமாக மரியே வாழ்க. பாடகர் குழு மைக் யூஸ் பண்ணு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் எலிசபெத். எனக்கு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி 8 மணிக்கு திடீர்னு நெஞ்சு பகுதியில் ஒரு பயங்கரமான ஒரு வலி. அந்த வலியை வந்து நான் எப்போவுமே அதை தெரிஞ்சதே கிடையாது. திடீர்னு அந்த வலி வலிக்கவோ, ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க, இந்த வலி என்ன வலினே எனக்கு தெரியலன்னு சொல்லிவிட்டு உடனே என் மருமகளை கூப்பிட்டேன், பெரிய மருமகளை. அம்மா சீக்கிரம் வாமா, எனக்கு ஒரு பயங்கரமாக வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குது, என்னை சீக்கிரமாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டுன்னு போவான்னு சொன்னேன். உடனே அவன் வந்து உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறதுக்குள்ளே ஏசப்பா எனக்கு அந்த வலியை நிறுத்திட்டாரு. ஆனால் வந்து அந்த இடத்துல போயிட்டு உடனே டாக்டர் ECG எடுக்கணும்னு சொன்னாங்க. ECG எடுத்து மாத்திரைலாம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த ECGயில் ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஆனால் என் மருமக என்கிட்ட சொல்லலை. வீட்டில் வந்து பிள்ளைங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அன்றைக்கி வந்து ஜனவரி 1ஆம் தேதி, டிசம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி நன்னா தான் இருந்தேன் நான். அப்புறம் 3ஆம் தேதி பிள்ளைங்க திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போகலாமான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என்னப்பா நான் நல்லா தானே இருக்கேன்னு. இல்லைம்மா சும்மா செக்கப் போகலான்னு சொல்லிட்டு இங்கே மெட்வேக்கு போனோம். மெட்வேல போயிட்டு அந்த ECG காட்டினா, ஆமாம்மா உனக்கு ப்ராப்ளம் இருக்குது, உடனே ஆன்ஜியோ பண்ணணும்னு சொன்னார். அப்புறம் 4ஆம் தேதி ஆன்ஜியோ பண்ணாங்க. ஆன்ஜியோ பண்ணோடனே அந்த இரத்த குழாயில் வந்து கால்சியம் இருக்குது, அதனால தான் பிளட்டு சரியாக போகல, வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டென்ட்டு வச்சா போதும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து இந்த 10 தேதிக்குள்ளவும் நடக்குது. 9ஆம் தேதி வந்து நம்ம ஃபாதர் தான் வந்து அந்தோனியார் சர்ச்சில் மாசு வச்சாங்க. அப்போது முடியும் போது எல்லாருக்கும் ப்ளஸ் பண்ணுவாங்க. அப்போது அவங்கக்கிட்ட சொன்னேன், நாளைக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஃபாதர் சொன்னேன். போமா, இயேசு உன் கூடவே வருவாருன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை அவங்க திடீர்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி 10ஆம் தேதி காலையில் அந்த மலர் ஹாஸ்பிட்டலில் எனக்கு நல்லபடியாக அந்த ஆன்ஜியோ பண்ணி, பெலூன் ஆன்ஜியோ பண்ணி அந்த ஒரு ஸ்டென்ட்டு வச்சுட்டாங்க. அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கிறிஸ்மஸ்க்கும் நான் ஆலயத்துக்கு வந்தேன்.
ஜனவரி 1 ஆலயத்துக்கு வந்தேன். வெரி குட். அதே போல் நல்லா நரேட் பண்ணுறாங்க. இந்த 13ஆம் தேதி நான் எனக்கு வெளியே போவானான்னு சொன்னாங்க, ரொம்ப தூரம். இல்லைப்பா, வருஷம் பிறந்து இதான் முதல் 13ஆம் தேதி, அம்மாவை போய் பார்க்கணும், நான் போய் அம்மாவுக்கும் நன்றி சொல்லிவிட்டு ஆண்டவருக்கும் நன்றி சொல்லிட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் தனியாகவே ஆலயத்துக்கு வந்துட்டேன். கடவுள் செய்த கொடான கோடி நன்றியா நன்றி. கரங்களை உயர்த்தி மாதாவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. சுருக்கமாக அப்படி சொல்லுங்கள். வெரி குட். நல்ல நரேஷன். உங்களுடைய நம்பிக்கை தான். சில விஷயம் சாதாரணமாக இருக்கும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக நமக்கு தெரியும். ஆனால் கடவுள் எப்படி அம்மா வழியாக இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. எங்கள் வீட்டில் 3 மாதம் என் பேரனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. சிவகாசியில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு பொழுதஞ்சு தான் எனக்கு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் எனக்கு இட்டுன்னு போனதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவனுக்கு கால் வந்து எடுத்துடணும், 2.5 லட்சம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. எங்கள் பொண்ணும் விதவி 10 வருஷம் தான் புருஷங்கிட்ட வாழ்ந்தா, பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வச்சிட்டா. என்ன இப்படி குழந்தை எப்படி வந்து சொல்கிறாளன்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் எதனா பார்த்து தம்பி 1.5 லட்சம் கொடுக்க சொல்கிறேன் நானேன்னு சொல்லிட்டு கூட என் சகோதரி இருந்தான், அவளும் கொடுக்குறேன்னு சொன்னான். அவங்க வேலை மேலே கேட்டதுக்கு அவங்க எதுவுமே கண்டுக்கலை. ஆனால் தங்கச்சியோடைய மருமகன் வந்து கேஸ் போட்டான். போட்டுட்டு 2.5 லட்சம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் மாதா மேலே நம்பிக்கையாக ஜெபம் பண்ணேன். மாதாவே இவ்வளோ 2.5 லட்சம் கேட்குறாங்க, 2.5 லட்சம் வாங்கினா கூட திருப்பியும் வேறு கொடுக்கணும், உடனே எங்கேருந்து போகிறது சொல்லிவிட்டு, நான் அந்த பரவாயில்ல போட்டு இந்த பொருளாவது நான் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு மாதா வண்டியாண்டியோ கால் மாட்டாண்டியோ அந்த அம்மா கிட்ட வச்சுட்டேன் நான் கைட்டி. திடீர்னு வந்து என்ன பண்ணிட்டேன், அம்மா வானா டாக்டர் என்னன்றாங்க, சின்ன பையன் அவனுக்கு கூட்டிகிட்டோம், நம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதமாக அந்த பொருள் வெயிட்டிங்கில் தான் இருந்தது. நான் எடுக்கவே இல்லை. என் பேரன் வந்து சுகமாக, அவன் தான் சம்பாரித்து கொடுக்குற பிள்ளை. அந்த பையன் பெரிய பையனை வந்து அது காலேஜில் படிக்க வச்சுது அந்த பையன். அதுக்காக மாதா கிட்ட, அம்மா என் பேரை வந்து சுகம் பெற்று வரணும்னு சொல்லிட்டு எங்கள் பையனும் சரிம்மா வச்சு கொடுத்துரு, சித்திக்கிட்டேயும் கேளுமான்னு சொன்னேன். அப்புறமேட்டு பார்த்தா, அம்மா டாக்டர் வானா அவனுக்கு வந்து 6 போல் இருக்குதுமா, நாங்கள் அவனை பார்க்குறோம், சின்ன பையனு சொன்னாங்க. அதே போல் நான் மாதா கிட்ட ஜபத்தில் அழுது ஜபம் பண்ணேன். அவனுக்கு புரிஞ்சுக்குது, எல்லாருக்கும் கேட்குன்னு சொல்ல முடியாது. தழும்பு வந்து அதாவது அவங்க கால் வந்து அவனுடைய ஆப்ரேஷன் செய்ய சொல்லி அது வந்து அன்னையுடைய திருப்பெயரால் குணமானதாக சாட்சி. மிகுந்த மகிழ்ச்சி. கரங்களை உயர்த்தி சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. வெரி குட். அவங்களுடைய நம்பிக்கை. வெரி குட். சின்ன ஷார்ட்டாக ஸ்கூல் மகள். வெரி குட். இயேசு போற்றி, மரியே வாழ்க. மாதா எனக்கு வந்து நல்ல சுகத்தை கட்டளையிட்டதுக்காக மாதாவுக்கு நன்றி. வெரி குட். ஒரு குழந்தை மாதா எனக்கு சுகம் கொடுத்ததற்காக நன்றி. வெரி குட். எஸ் அமுதா. எனக்கு வந்து எரேனி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க 5 இயர்ஸாக. எனக்கு வயிறில் ஒரே பிரச்சனையாக இருந்தது. டாக்டர்கிட்ட எனக்கு ஆப்ரேஷன் பண்ண எரேனியா பண்ண டாக்டர்கிட்டே போனால் அவர் வந்து எனக்கு டேப்லெட் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. லாஸ்ட்டு ஜனவரி எண்டோஸ்கோபி போட்டதே எனக்கு வால்வு தளர்ச்சியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. 1 இயர் டேப்லெட் சாப்பிடுங்க, அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தப்போ நான் வந்து மாதா கிட்ட வந்து கேட்டேன். வேறு நான் ஒல்லியாகிட்டே போயிட்டு இருந்தேன். எல்லோரும் கேட்டாங்க ஏன் ஒல்லியாகிறீங்கன்னு. நான் நினச்சேன் நம்ம ஃபுட்டு டயட் ஃபாலோ பண்ணுறதுனால தான் நம்ம லீன் ஆகிட்டே போகிறோன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் அக்டோபர் 13 வந்து ஃபாதர் அங்கே மாதா கேபி வச்சு அங்கே தனியாக ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தார். நான் மாதா கிட்ட வந்து அந்த 13ஆம் தேதி அழுதுகிட்டே மிகவும் இரக்கமுள்ள தாய் ஜெபம் சொல்லிவிட்டு, நான் போகிற டாக்டர் வந்து எனக்கு சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீங்கள் எனக்கு ஒரு நல்ல டாக்டராக காட்டணும், எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன். ஓகே, அதான் சொல்லுங்கள் அம்மதா சொல்லுங்கள். அப்புறம் யூடியூப்ல நானே சர்ச் பண்ணி ஒரு டாக்டரை கண்டுபிடிச்சி அந்த டாக்டர்கிட்ட போனப்போ அவர் சொன்னார், இல்லைம்மா இப்போதைக்கு உனக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை, நீங்கள் டயட் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்கன்னாரு. நான் இன்னுமே மாதா கிட்ட தான் வேண்டிக்கிட்டு அழுதுகிட்ருக்கேன். இன்னும் 3 மந்த் கழித்து அவங்க வாங்க, நீங்கள் எந்த டேப்லெட்டும் இப்போதைக்கு நீங்கள் சாப்பிட வேண்டாம், டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அதனால் இயேசுக்கும் மாதாவுக்கும் ரொம்ப நன்றி. அறுவை சிகிச்சை செய்ய சொல்லி அறுவை சிகிச்சையே தேவையில்லாமல் இப்பொழுது நல்ல சுகத்தோடு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாதாவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கடைசி 2 பேர். நாங்கள் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து ரீசெண்டாக ரீலொகேட் ஆனோம். என்னோடய ஹஸ்பண்ட் அங்கே பார்த்துட்டு இருந்த ஒர்க்கை குவிட் பண்ணிட்டு தான் அங்கே வந்தாங்க. 10 மந்த்ஸாகியும் அவங்களுக்கு ஜாப் கிடைக்கல, ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். லாஸ்ட்டு டிசம்பர் பார்த்தா எனக்கும் வேலை போயிடுச்சு ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணதுனால. ஸோ லாஸ்ட்டு டிசம்பர் 13ஆம் தேதி நாங்கள் இங்கே சர்ச்சுக்கு மாஸ்க்கு வரும்போது 2 பேருக்குமே வேலை இல்லை.
அப்போது நான் வந்து சாட்சி சொல்கிறவங்கள பார்த்துட்ருக்கப்போ தோணுச்சு, சரி வேலை கிடச்சா சாட்சி சொல்கிறேன்னு. 13ஆம் தேதி நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணேன். 2 பேருக்கும் ஜாப் இல்லை. பட் 10 நாளைக்குள்ளே என் ஹஸ்பண்டுக்கும் ஆஃபர் கிடச்சிது, எனக்கும் ஆஃபர். இது ஒரு நல்ல அழகான சாட்சி. சில பேருக்கு கேட்காது அவங்க பேசுறது, மெதுவாக சொல்கிறதால. அவங்க பெங்களூர்லேருந்து வந்தாங்களாம். டிசம்பர் 13ஆம் தேதி இங்கே வந்து வேண்டாங்களாம். 2 பேருக்கும் வேலை போச்சா. ஆனால் அடுத்த மாதத்துக்குள்ளே அம்மா தாயே எங்களுக்கு வேலை வேணும்னு வேண்டாங்களாம். 10 நாளுக்குள்ளேயே வேலை கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு சாட்சி சொன்னாங்க. ஒரு குடும்பம் இல்லையா? மரியே வாழ்க, மரியே வாழ்க. கடைசி ஒருவர். மரியே வாழ்க. என் பேர் ராணி. நான் என் பையனுக்காக நான் வேண்டிக்கிட்டேன். நான் அன்றைக்கி ஒரு நாள் 13ஆம் தேதி இங்கே ஆலயத்துக்கு வந்தபோது அப்போ ஃபாதர் சொன்னார், நீங்கள் நல்லா மாதாட்ட வேண்டிக்கோங்க, சாட்சி சொல்வேன்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க, உங்கள் விண்ணப்பத்தை வச்சு பக்தியோடு வேண்டிக்கோங்க, வேண்டுதல் நிறைவேறுன்னு அவர் சொன்னார். அந்த நம்பிக்கையோடு நான் வேண்டிக்கிட்டேன். 2 ஆண்டு காலமாக ப்ரமோஷன் கிடச்சும் அந்த ப்ரமோஷன் சீட்டில் உட்காராமல் என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். மாதாட்ட வேண்டுதல் வச்சு வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ப்ரமோஷன் கிடச்சி அந்த சீட்டில் டபுள் ப்ரமோஷனாக கொடுத்து உட்கார வச்சாங்க சம்பள உயர்வோட. அப்புறம் 2.5 வயசு 2.25 வயசு ஆகி என் பேரன் பேசாமல் இருந்தான் சரியா. நான் அப்பவும் மாதாட்ட வச்சு தான் விண்ணப்பம் வச்சு வேண்டினேன். அவனை ஒவ்வொரு 13ஆம் தேதி இங்கே ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தோம். அவங்க கூட்டிகிட்டு வந்து அவன் இங்கே வந்ததுக்கப்புறம் மாதாவோட கிருபை தான். உண்மையாலுமே அவன் நல்லா பேசினான். பேசினது மட்டும் இல்லை, அவன் அந்த தூயவர் அந்த பாட்டையும் சீங் அலேலுயான்ற அந்த பாட்டையும் அவன் வாயால் பாடினது நான் கேட்டது மிராக்கிள்ஸ் தான். அது ஒரு 2.25 வயசுல ஒரு குழந்தை அந்த பாட்டு பாடுதுங்கும்போது உண்மையாலுமே மாதாவோட கிருபை தான். ஓகே, அதாவது வந்து அவங்களுக்கு வேலை, பையனுக்கு வேலை இல்லாமல் இருந்து டபுள் ப்ரமோஷன் கிடச்சி 2 வயசு பேரன் பேசாமல் இருந்து அன்னைக்கிட்ட வேண்டிக்கிட்டு மாதாக்கிட்ட வேண்டி குழந்தை இப்போ பேசுகிறான்னு சொல்லிட்டு சாட்சி. வெரி குட், மிகுந்த மகிழ்ச்சி. கரவொலி எழுப்பி நன்றியும் எல்லோரும் கரங்களை உயர்த்தி மரியே வாழ்க, மரியே வாழ்க. அடுத்து போதும். அடுத்து மரியே வாழ்க. தாயே அப்புறம் வாங்க, அடுத்த மாதம் நேரம் ஆயிடுச்சு. மரியே வாழ்க. நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப வருஷமாக ப்ரொமோஷனே வராமல் ரொம்ப மன உளைச்சலில் இருந்தேன். ஒய்ஃபு தான் கம்பல் பண்ணி என்னை போன ஏப்ரல் மாதம் இந்த பூசைக்கு 13ஆம் தேதி வர வச்சாங்க. 4 மாதம் தான் வந்திருப்பேன். ஜூலையில் ஒரு ப்ரொமோஷன் வந்தது. ரொம்ப வருஷமாக வராதது ஜூலையில் வந்தது. ப்ளஸ் மாதா போனஸ் மாதிரி இந்த டிசம்பர் மாதமும் இன்னொரு ப்ரொமோஷன் வந்தது. மரியே வாழ்க. அண்ணன் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் ஞாயிற்றுக்கிழமை, பாருங்கள் எப்படி பேசுறது அப்படின்னு. நீங்கள் வந்து நில்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள் பாயிண்ட், நான் சொல்கிறேன்னு. பாருங்கள், அவர் அண்ணன் வந்து 4 மாதம் தொடர்ச்சியாக வந்தார். ஒரு ப்ரொமோஷன், செகண்ட் ப்ரொமோஷன், டபுள் ப்ரொமோஷன். அதில் ஞாயிற்றுக்கிழமை நன்றி சொல்லணும்னு சொன்ன மாதாவுக்கு மிகுந்த நன்றி. கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களும். மரியே வாழ்க, மரியே வாழ்க. என் அக்கா பொண்ணு வந்து 9 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தா. லாஸ்ட் மந்த்து தான் அவளுக்கு குழந்தை பிறந்துச்சு, நவம்பர் 21ஆம் தேதி. அதே மாதிரி என் கணவருக்கு வந்து போன 13லேருந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. என்ன சாப்பிட்டாலும் வாமிட், டயரியா வந்துகிட்டே இருந்தது. இப்போ வந்து நான் 13ஆம் தேதி சாட்சி சொல்லுவேன்னு சொல்லி நினச்ச உடனே 2 நாளாக நல்லா நார்மல் ஆயிட்டாங்க. மரியே வாழ்க. கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களும். கரங்களை உயர்த்து மரியே வாழ்க, மரியே வாழ்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய நடக்கும். நாம் இருக்கிறதும் நடக்கிறதும் போவது எத்தனையோ புதுமைகள். அதில் சிறப்பு வேண்டுதல்கள், அன்னையுடைய ஆசீர்வாதம் நல்லபடியாக எல்லோருக்கும் நடக்கட்டும். அனைவரும் எழுந்து நிற்போம். சிறிய ஜெபம், இறுதி ஜெபத்திற்காக நாம் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, மதுத்துறாவை அருள் அடையாளத்தின் ஆற்றலை உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிற நமது அடியாராகிய கன்னிமரியால் ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திராவை நற்செய்தின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. படிடுவோம். ஒரு 5 நிமிடம் நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ரொம்ப அழகாக பாத்திமா அன்னையுடைய காட்சி நடைபெறுவதற்கு முன்பாக வானக தூதர் நற்கருணை கதிர்பாத்திரத்தை ஏந்தி கொண்டு 3 சீரார்களுக்கு
காட்சி கொடுத்து தயார்படுத்தினார்கள். ஆகவே அன்னையினுடைய அற்புதமான இந்த நாளில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் நாம் கேட்போம். நித்தியசுக்குரிய பாடலை பாடுவோம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அழகான நாள், அர்த்தமுள்ள நாள். நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். பல பேர் வாய் திறந்து நன்றிகளை சொன்னீர்கள். கிடைத்த நன்மை தினத்திற்கு எத்தனையோ பேர் மனசுக்குள்ளாக எத்தனையோ நன்மைகளை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். நன்றிகளை சொல்லலாம். புலந்திருக்கிற புதிய ஆண்டினுடைய ஆசீர்வாதத்தை கேட்கலாம். அமைதியான வீடாக நம்முடைய வீடு அமைய, பரபரப்பில்லாத, பதற்றம் இல்லாத, ஒரு மிகப்பெரிய கவலை சூழல் இல்லாத ஒரு அமைதியில், ஒரு நிம்மதியின், நிறைவின், சந்தோஷத்தின் வீடாக நம் வீடு அமைய, நம் வாழ்க்கை அமைய, நம்முடைய தமிழகம் அமைய, ஊருக்கெல்லாம் சென்றிருக்கக்கூடிய இந்த நாட்கள் பொங்கல் திருவிழாவெல்லாம் கொண்டாடக்கூடிய அத்தனை பேருடைய ஊர்களிலும் இல்லங்களிலும் நிலங்கள், விவசாயிகள் அமைதி ஆசீர்வாதத்தை பெற தேடி வந்திருக்கின்ற நாம் நம்முடைய எண்ணங்கள் சில பேர் சொல்லுகின்ற பொழுது மனசுக்குள்ளாக சில பேர் வரும். ஆண்டவா, இயேசுவே, அம்மா, தாயே, இந்த வருஷம், இந்த மாதம் இந்த கருத்தை நான் வைக்கிறேன் அப்படின்னு கூட சில பேருக்கு தோன்றி இருக்கலாம். அதையும் கூட அன்னையிடத்தில் ஆண்டவர் இயேசுக்கு முன்பாக ஒப்பு கொடுப்போம். குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள், தொழில் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள், முன்னேற்றங்கள், நாம் செய்கின்ற தொழில், எத்தனை பயணங்கள், எத்தனை முறை நாம் வெளியே போகின்றோம் வருகின்றோம் இல்லையா நம்முடைய வாழ்க்கை. ஆகவே ஆண்டவா இயேசுவே, என் கூடையே இரும், என்னை வழி நடத்தும், என் தொழிலை ஆசீர்வதியும், நான் எடுக்கின்ற முயற்சிகளை ஆசீர்வதியும், என்னுடைய உடலை ஆசீர்வதியும், உள்ளத்தை ஆசீர்வதியும் சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக இந்த ஒரு சில அடிகள் பாடல்களை என் கூடவே இரும் என்ற பாடல் ஆண்டவர் இயேசுவை பார்த்து நாம் பாடுவோம், செபிப்போம். வாழ்வெல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றும். இருள் நிறைந்த நம்முடைய வாழ்வெல்லாம் வெளிச்சமாக மாற்றும். பொய்யான நம்முடைய வாழ்க்கையெல்லாம் உண்மைத்தனமாக மாற்றும். போலித்தனமான நம்முடைய உலக வாழ்வெல்லாம் உண்மையின் ஆசீர்வாதத்தில் மாற்றும். குறை நிறைந்த நம்முடைய வாழ்வெல்லாம் நிறைவாக மாற்றும்.
குறிப்பாக பலவீனங்கள் எல்லாம் பலமாக மாற்றும் ஆண்டவர் இயேசு நம்மோடு நமக்காய். மனசுக்குள்ள சில பேர் வெளியே சொல்லுவீங்க, சில பேர் சொல்ல முடியாத எத்தனை எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், நம்முடைய வேலைகள் எல்லாம், தொழிலெல்லாம் ஆண்டவன் ஆசீர்வதிக்க செபிப்போம், பாடுவோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எல்லாமே நீங்களானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்களானப்பா. கூடவே இரும், கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்படி நாம் எழுந்து நிற்போம். ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக, அந்த தெய்வத்திற்கு முன்பாக நாம் எல்லோரும் பாருங்க, ரொம்ப அழகாக நாம் தனிப்பட்ட நம்பிக்கை கடவுள் மேல் வைப்பதை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். சூழ்ந்து இருப்போர் நம் எல்லாருடைய நம்பிக்கையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அவராகவே முன் வந்து பல பேருக்கு தன் கரிசனையின் வழியினால் ஆசீர்வதிக்கிறார். அண்ணா என்ற அந்த பெண்ணினுடைய கண்ணீரை, கவலையை துடைக்கிறார். மழலை செல்வம் இல்லாமல் மலடி என்ற பெயருக்கு பேர் போன ஆளான அடையாளம் இல்லாத அந்த பெண்ணுடைய வாழ்க்கையினுடைய அழுகுரலுக்கு கடவுள் செவிசாய்த்து குழந்தை ஆசீர்வாதத்தை வழங்குகிறார். கேட்போருக்கு கடவுள் வழங்குகிறார். முறையிடுவோருக்கு கடவுள் கொடுக்கிறார். செவி சாய்க்கின்ற இறைவனாக இருக்கிறார். என் மக்கள் எகிப்தில் படும் துன்பங்களை என் கண்ணால் கண்டேன், அவர்கள் எழுப்புகின்ற அழுகுரலை என் காதால் கேட்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்ம எல்லாருடைய கண்ணீர்களுக்கெல்லாம் மருந்தாகும், கவலைகளுக்கெல்லாம் மருந்தாகும், நம்முடைய காயங்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு. அவரிடத்தில் இந்த நாள், இந்த வேலை, நம்முடைய ஜபங்கள் வேண்டுதெல்லாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம், பாடுவோம். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாய் மாறினே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானினே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாய் மாறினே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானினே. கடவுள் நமக்கு யாரு? அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எல்லாரும் செய்து வாய் திறந்து ஆண்டவரை பார்த்து, அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எல்லாமே நீங்களானப்பா. ஆகவே நாம் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. மீண்டுமாக ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உண்மை இல்லையா? உண்மையிலும் உண்மை. பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. மீண்டும் ஒருவரை எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கூடவே இரும். ஆண்டவர் இயேசுவை பார்த்து சத்தமாக மனசுக்குள்ள நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஆண்டவரே, என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. மீண்டும் ஒருவரை ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
பக்கத்திலேயும் ஓ இயேசுவே இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்படியே நாம் ஆண்டவரை பார்த்து நாம் மீண்டுமாக சொல்வோம், அசை போடுவோம். என் கூடவே இரும் இயேசுவே. என் பயணங்கள், என்னுடைய தொழில், என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய மனைவி, என் பிள்ளைங்க, நான் தனிமையாக இருக்கின்ற போது, இரவு நேரம் வெளியே போகும்போதும் வரும்பொழுதும், மனிதர்களை சந்திக்கின்ற பொழுதும், தொழில் சம்பந்தமாக நான் முயற்சி எடுக்கின்ற பொழுதும், தொழில் சம்பந்தமாக நான் பேசுகின்ற பொழுதும், ஆண்டவா என்ன சொல்லணும்? என் கூடையே இரும். நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது ஆண்டவரே. ஆனால் உன்னை மறந்து நான் இருந்தாலும் நீ இல்லாமல் இருக்க முடியாது. என் பக்கத்திலே இருமாண்டவர். தனிமையான நேரங்கள், என் இரவு நேரங்கள், நான் உடல் நோயால் அவதிப்படும், என் பக்கத்திலே இருமாண்டவர். நீரே இருந்து எங்களெல்லாம் ஆசீர்வதியும். இந்த குடும்பம் இருக்கிற அத்தனை பேர் வந்தவர்கள், வர இயலாதவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். நாங்கள் படிடுவோம், மாண்புயர் கீதத்தை பாடுவோம். வானில் என்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. செவிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருத்தம் ஆகியவற்றை தூய மறைபொருளை வணங்கும் நாங்களும் அது மீட்பின் பயனிட விடாமல் துணைந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
நாம் எழுந்து நிற்போம். அன்னையினுடைய தேர் ஒரு 5 நிமிடம். ஆலயத்திற்கு வெளியே இருப்பவர்கள் அப்படி கொஞ்சம் வந்து உள்ளே எட்டி பார்க்கலாம். எல்லோரும் சேர்ந்து அன்னையிடத்திலே குறிப்பாக தொழில் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், நம்முடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம். அப்படியே தேரை நாம் ஏந்துவோம். தேர் தூக்க ஆட்கள் வரலாம். தேரை ஏந்துங்கள். கவனமாக எல்லோரும் ஆலயத்துக்குள்ளாகவே அற்புதமான அன்னையுடைய ஆசீர்வாதத்தில் நாம் பங்கெடுப்போம். ஒரு 5 நிமிடம் அப்படியே ரொம்ப அழகாக அன்னையை நாம் வாழ்த்தி போற்றி புகழ்ந்தேத்தி அன்னையுடைய ஆசீர்வாதத்தில் பங்கெடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவாழ்ச்சின் கனியாக இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக பொழுதும் எங்கள் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பின்னாடி 2-3 பேர் வாங்க. பின்னாடி 2-3 பேர் வெயிட் பண்ணுங்க 2-3 பேர் எல்லாரும் சேர்ந்து. மாசில்லா கண்ணியே மாறாவே உன்மே நீசரை ஆதவர் நீசரே ஆவா. கரங்களை உயர்த்து. வாழ்க 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 மாரியே வாழ்க 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 மாரியே. ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செபிப்போமாக. எல்லாம் அல்ல இறைவா, உடைய அழகான திருக்கரங்கள் நன்றியோடு இந்த நாள் அன்னையினுடைய பாத்திமா தாயினுடைய நாளில் ஒவ்வொரு மாதம் 13ஆம் தேதி வாங்க என்ற அழைப்பை ஏற்று வந்த எங்களை வெறுங்கையாய் நாங்கள் வந்தாலும் வெறுங்கையாய் அனுப்பாமல் அன்னையின் ஆசீரோடு அம்மா தாயே ஆரோக்கியதாய் அருளரை பார்ப்போம், ஜெபிப்போம். எல்லோரையும் இந்த நாளுடைய சிறப்பு கருத்துக்கள் எல்லாம் ஆசீர்வதித்தல். எங்களெல்லாம் கண்ணோக்கில் இந்த தேர் பவனையும் பங்கெடுக்கின்ற அத்தனை பேருடைய உள்ளங்களையும் இல்லங்களெல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் தேர் பவனியை அன்னை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மூதாதை தாயா வாழ்க மாரியே வாழ்க 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 மாரியே. அன்னை வாழ்த்திய பாடல் அற்புதங்கள் செய்திருமில்லையே பாருங்க. எல்லாரும் தெரிந்த பாடல், நம்முடைய பங்கினுடைய அழகான பாடல். நம்ம எல்லோருக்கும் அன்னை செப்டம்பர் மாதம் சொன்ன 13ஆம் தேதி காட்சி அடுத்த மாதம் நீங்கள் வருகின்ற பொழுது அதற்குரிய அற்புதங்கள் காண்பீர்கள் என்று சொன்ன செய்தியை எல்லாரும் கண்டார்கள், நம்பினார்கள். அவ்வளவு மனதுருகி அவ்வளவு நடைபாதையாக சென்றார்கள். அன்னையுடைய இதயம் மகிழ்ந்தது. சேர்ந்து பாடுவோம். செய்திடும் பாத்திமா தாயே, நடுக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, நடுக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. என் பிறவிலும் நீயே, என் வாழ்விலும் நீயே, என் பிறவிலும் நீயே, என் வாழ்விலும் நீயே. நீங்காத துணையாக வருவாயம்மா, என் நிலையறிந்து உன்னருளை தருவாயம்மா. வாழ்க வாழ்க மரியே, எம்மை வாழ வைக்கும் தாயே. வாழ்க வாழ்க மரியே, எம்மை வாழ வைக்கும் தாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, நடுக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. அற்புதங்கள் செய்திடும் பாத்திமா தாயே, நடுக்கலம் தேடி வந்தோம் ஆதரிப்பாயே. அன்னையோடு இருப்பது அழகு, அன்னையின் அருள் ஆசிரோடு செல்வது அழகு, அன்னையினுடைய அன்பை பெறுவது அழகு. நாம் அன்னையை நினைக்கின்ற போதே அழகுதான். ஆக அந்த தாய் பாத்திமா தாய் நாம் எல்லோருக்கும் ஒளி விளக்காக, சக்தி நிறைந்த தாயாக, நம்புவோருக்கெல்லாம் நலம் ஒழுகின்ற தாயாக,
தேடுவருக்கெல்லாம் தாயாக இருந்த தாயை நோக்கிய அற்புதமாக எல்லோரும் சேர்ந்து அன்னையை பார்ப்போம். அன்னையை பார்த்து அப்படியே பாடலோடு இணைந்து மனசுக்குள்ளாக இருக்கக்கூடிய எண்ணங்கள், இயக்கங்கள், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம், குறிப்பாக தொழில் வளர்ச்சிகள் எல்லாம் ஆண்டவன் அன்னை வழியாக ஆசீர்வதிக்க பாடுவோம். நோக்கி அதை செலுத்திக் கொண்டே நாம் தோல் மேல் உயர்த்தி தோல் மேல் பிடித்துக் கொள்வோம். போயிட்டு அவை தோல் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். நினைவிலும் நீயே உயர்த்தி எல்லோரும் அன்னை நோக்கி அன்னையின் ஆசீர்வாதத்தை, அன்னையினுடைய அற்புதமான ஆசீர்வாதத்தை கேட்போம், செபிப்போம். மீண்டுமாக எல்லோரும் சத்தமாக அன்னை அப்படியே நாம் ஒப்பு கொடுப்போம். கரங்கள் எல்லாம் உயர்த்திய வண்ணமாக தீர்த்தமெல்லாம் நம்மேல் தெளிக்கப்படுகின்ற பொழுது அன்னையின் ஆசீர்வாதம் நாம் உணர்வோம். அப்படியே நம் அன்னைக்கு முன்பாக சிறப்பாக நாம் ஜெபிக்க போகிறோம் இல்லையா? ஒரு 2-3 நிமிடங்கள் தான். ஆக அன்னை அவ்வளவு அழகு, இந்த அழகெல்லாம் அனுபவித்து ரசித்து அவ்வளோ ஒரு அழகாக நாம் பார்க்கணும். அம்மா, அதாவது என்னுடைய கண்கள் எல்லாம் ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு என்னுடைய நினைவுகள் சொல்வது பாத்திமா நகர். அந்த காட்சியின் பொழுது மக்களெல்லாம் சூழ்ந்திருக்கின்ற பொழுது பாத்திமா தாயை தோள் மேல் சுமந்து கொண்டு அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் நிற்பார்கள். அவ்வளோ பேரும் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். அதுபோல தான் நம்முடைய பங்கு பாத்திமா தாய். நம்ம எல்லாருக்கும் இங்கே எவ்வளோ பேர் ஜெபிக்கிறாங்க தெரியுங்களா? காலை முதல் மாலை வரை எத்தனையோ பேர் வந்து கண்ணீரோட கவலையோட வருபவர்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல், ஒரு ஆதரவு, ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, ஒரு பலம், ஒரு மிகப்பெரிய வேண்டுதலுடைய நிறைவேற்றுதல் இந்த இடத்தில் நிகழ்வதால் தான் எத்தனையோ மக்கள் வருவதும் போவதுமாக, குழந்தைகள், இளையோர்கள், இளம்பெண்கள் இல்லையா, முதியோர்கள்,
ஆக குடும்பம் எத்தனை 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 அற்புதங்கள் அதிசயங்கள் அருள் ஆசிர் அருள் பாலிக்கின்ற அற்புதமான சன்னிதானத்தில் அன்னையை பார்த்து அன்னையை நோக்கி அம்மா தாயே உண்மைதான் தாயே இதோ என்னுடைய சிறு வயதிலிருந்து என் பெற்றோர்கள் என் தாத்தா பாட்டி சொல்லிக் கொடுத்த பக்தியில் தான் என் ஊரிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பக்தியில் தான் என் வாழ்க்கை நகர்கிறது. ஆகவே உண்மையில் வைக்கின்ற அற்புதமான அந்த பக்தி குடும்பத்தில் நான் வைக்கக்கூடிய உண்மை மையப்படுத்திய நாட்கள் ஜெபமாலை தனிப்பட்ட முறையில் வைத்துக்கொண்டு சொல்லிக்கொண்டு நடக்கின்ற போது படுக்கின்ற போது அல்லது வேலைகளை செய்கின்ற பொழுதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு மாபெரும் ஆற்றல் அபரிவிதமான அருள் பாலிக்கின்ற உடைய சன்னிதானத்தில் எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தலும் அம்மா தாயே என்று நான் கேட்கின்ற பொழுது கூக்குரலிட போது அம்மா தாயே நீ எங்களோட தாயாக இருக்க மாட்டாயா என்ற கேள்வி கேட்கின்ற போது நீ சொல்லுகின்ற போது நீ எனக்கு பிள்ளையாய் இருக்க மாட்டாயா. ஆக நாங்கள் எல்லோரும் உடைய பிள்ளைகள் தாயே உம்முடைய குடும்பங்களாக பங்கென்கின்ற குடும்பமாக தனிப்பட்ட முறையில் குடும்பமாக ஒரு குடும்ப தலைவராக குடும்ப தலைவியாக ஒரு தனிப்பட்ட முறையில் கணவனை இழந்த ஒரு பெண்ணாக பிள்ளைகளை வைத்து போராடக்கூடிய வாழ்க்கை சூழலில் என்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட எத்தனை 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 காரியங்களை மனசில் வைத்துக்கொண்டு சில நேரங்களில் செவிப்பதும் சில நேரங்களில் மறப்பதும் சில நேரங்களில் எத்தனை விதமான பலவீனங்களால் விழுவதுமாக இருந்தாலும் மீண்டுமாக தட்டி எழுப்பி அருள் ஆசிரியை கொடுக்கக்கூடிய தாயே உமையெல்லாம் நாங்கள் வணங்குகின்றோம் வாழ்த்துகின்றோம் புகழ்கின்றோம். உமையெல்லாம் நாங்கள் அவ்வளவு அழகாக போற்றி புகழ்ந்தைத்து நன்றியை சொல்லுது தாயே. இங்கு குழுமிருக்கிற அத்தனை மக்கள் கேட்போர் ஜெபிப்போர் பார்ப்போர் வேண்டுவோர் வந்தோர் வர இயலாதோர் அத்தனை பேரையும் ஆசீர்வதித்தலும் தொழில் மாற்றத்திற்காக தொழில் முன்னேற்றத்திற்காக தங்கள் தொழிலில் இன்னும் வியாபாரம் செழித்தோங்க வேண்டும் என்பது ஒரு குடும்ப தலைவர் அவர் வேண்டுகின்ற வேண்டுதல் ஒரு குடும்ப தலைவி வேண்டுகின்ற தன் கணவனுடைய தொழில் நல்லாக செழிப்பாக நடைபெற வேண்டும் என்று தம் மனைவியினுடைய அழகான ஜபம் ஒரு தாயினுடைய ஜபத்தை ஒரு தந்தையினுடைய ஜபம் தம் மகனுக்காக மகளுக்காக ஒரு பிள்ளையினுடைய ஜபம் தன்னுடைய பெற்றோருக்காக இப்படி பல நிலைகளில் ஜெபிக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து அம்மா எவ்வளவு அழகு எவ்வளவு பேரழகு உம்மை போற்றுவது உம்மை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பது உம்மை பற்றி பேசிக்கொண்டே இருப்பது உம்முடைய நன்றிகள் எல்லாம் எடுத்து சொல்லுவது வாய் திறந்து நடந்தவை மறந்தவை அத்தனையும் சொல்லிக்கொண்டே இருப்பது என்ன 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 அழகு தாயே எல்லாரையும் ஆசீர்வதித்தாலும் ஆக இந்த பங்கு முழுவதும் ஆசீர்வதித்து உம்முடைய அற்புதமான அருளால் ஆசிரால் ஆற்றலால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர் குழந்தை ஆசீர்வாதத்தை தாரும் கடன் தொல்லையில் இருப்பவர்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுதலை தாரும் பல்வேறு வேண்டுதல்கள் குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட அந்த மாற்றத்தை முன்னேற்றத்தை ஆசீர்வாதத்தை தந்தருளும்படியாக வேண்டுகிறோம் தாயே. இன்னும் பலவிதமான நோய் நோக்காடுகள் மாந்திரியங்கள் கட்டுக்கள் இன்னும் பலவிதமான மன பிரச்சனைகள் அவற்றிலிருந்தெல்லாம் ஒரு விடுதலை தந்து நிச்சயமாக தாயே நம்புவருக்கெல்லாம் நலமும் தேடுவருக்கெல்லாம் வளமும் தஞ்சம் என்று இருப்பவருக்கெல்லாம் சக்தி நிறைந்த தாயாகிறது எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய அற்புதமான தாயின் மடியில் எங்களை எல்லாம் நீர் தாளாட்ட உம்முடைய மடியில் தவழ்கின்ற பிள்ளையாய் குடும்பங்களாய் எங்களை மாற்றலும் ஒரு கரத்தில் குழந்தை இயேசு வைத்திருப்பது போல இன்னொரு கரத்தில் எங்களை எல்லாம் நீர் வைத்து வழிநடத்தும் இந்த வங்கையும் இங்கே குடிமிருக்கிற அத்தனை பேரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நம்பிக்கையோடு நாங்கள் வேண்டுகின்ற இந்த மாதம் வைத்திருக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேற உம்முடைய அருள் ஆசிரை கேட்டு எங்களோடு பயணம் செய்வீராக எங்களோடு வாரும் எங்களுக்காய் ஆண்டவர் இயேசுவிடத்தில் பரிந்துரைக்க வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆமென். கரங்களை வைத்து சொல்லுவோம். மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க. எங்களுக்காக வேண்டுங்கள் அன்னையாம் ஆரோக்கிய தாயே அருள் நிறைந்த தாயே அருள் வாழிக்கின்ற தாயே எங்கள் பங்கின் பாதுகாவலியான பாத்திமா தாயே வேண்டும் மரங்களை பொழிகின்ற தாயே எங்கள் குரலுக்கு செவி சாய்க்கின்ற தாயே எங்கள் தொழிலெல்லாம் ஆசீர்வதிக்கின்ற தாயே தொழில் முன்னேற்றத்தை ஆசீர்வதிக்கின்ற தாயே எங்கள் வியாபாரம்லாம் ஆசீர்வதிக்கின்ற தாயே வேண்டுவருக்கெல்லாம் அருள் பாலிக்கின்ற தாயே குழந்தை ஆசீர்வாதத்தை பொழிகின்ற தாயே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்ற தாயே எங்கள் பயணங்களெல்லாம் ஆசீர்வதிக்கின்ற தாயே எங்கள் எண்ணங்கள் இயக்கங்களை ஆசீர்வதிக்கின்ற தாயே மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க. மீண்டும் ஒருமுறை அன்னையுடைய திருநாமத்தினால் இந்த நாள் சிறப்பித்த ஜோனல் 11வது ஜோனல் நினைக்கிற வாழ்த்துக்கள் ஆகிய தேநீர் வழங்கப்படுகிறது. பெற்றுக்கொண்டு அன்னையிடத்தில் ஜெபித்து கொண்டு நம்பிக்கையோடு செல்லுங்கள். தொடர்ந்து 21 நாட்கள் உங்கள் வேண்டுதலை வைத்து அடுத்த மாதம் 13ஆம் தேதி மகிழ்ச்சியோடு வாருங்கள் மனநிறைவோடு வாருங்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். அதே போல் பொங்கல் திருவிழா
நாளை மறுநாள் 7 மணிக்கு திருப்பலியானது இருக்கும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து 2வது அடி பாடலை நாம் பாடுவோம். அன்னையிடத்தில் ஜெபித்து விட்டு நாம் வீடுகளுக்கு செல்லுவோம். அப்படியே நீங்கள் வரலாம், மாதா கிட்ட ஜெபிக்கலாம், மாதா கிட்ட சிறப்பாக ஜெபித்து விட்டு அப்படியே நீங்கள் செல்லலாம். வெளியே சிறப்பிக்கக்கூடிய அன்பியங்கள் தேநீர் வழங்குகிறார்கள். அப்படி பெற்றுக்கொண்டு ஒருவர் வாழ்த்தி கொண்டே செல்லலாம். நேரத்தை எடுத்து ஒரு 5 நிமிடம் அப்படி 10 நிமிடம் அமைதியாக காத்து விட்டும் நீங்கள் ஜெபித்து விட்டு செல்லலாம். வெளியில் நாம் கொடியும் இறக்கவிருக்கின்றோம். கொடி கம்பத்திற்கு அருகாமையிலும் வரலாம்.